வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் கமிங் ஃப்ரைடே நடக்க போகுது. இந்தியா இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சஸ் எல்லாம் நிறைய ஆடிட்டாங்க. இப்போ இந்தியா ரீசெண்டா இங்கிலாந்து லைன்ஸோட விளையாடுனாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்குவாட்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர் ரீடைன் பண்ணிருக்காங்க. அது யாருன்னா ஹர்ஷித் ராணா. நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்தேன். ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணாத ஹர்ஷித் ராணாவை ரீடைன் பண்ணிருக்காங்க. இந்தியா மேட்சஸ்ல ஐ திங்க் அவர் ஏதோ ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு. ரொம்ப போரா போட்டாரு, ரன்ஸ் லீக் பண்ணாரு. இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயும் அவர் ஒன்றும் பயங்கரமான விளையாடல ஆஸ்திரேலியா டூர்ல, ஓகேங்களா. பட் பெர்ஃபார்ம் பண்ண அன்சுல் கம்போஜ் அவங்க ரீடைன் பண்ணல. ஏன்னா அன்சுல் கம்போஜ் ஒரு போலர் தான் பாத்தீங்கன்னா இந்த இந்தியா மேட்சஸ்ல விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சாரு அண்ட் சூப்பரா போட்டாரு, டு பி வெரி ஆனஸ்ட். சோ டெஃபினட்டா இந்த ஒரு விஷயத்துல என்ன ஒன்னு கிளியர் கட்டா தெரியுதுன்னா, கண்டிப்பா கம்பீரோட ஒரு செல்ல பிள்ளையா தான் ஹர்ஷித் ராணா இருக்காரு. நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் பெர்ஃபார்ம் பண்றாரா, ஓகே நீங்க ரீடைன் பண்ணுங்க. பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயரை ரீடைன் பண்ணது இட்ஸ் நாட் அ ஃபேர் திங். அண்ட் மோரோவர் கம்பீர் சொல்லியே நான் கேட்டிருக்கேன் பெர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு. அப்ப எந்த வகையில் ஹர்ஷித் ராணாவை ரீடைன் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு தப்பான ஒரு விஷயம். திஸ் இஸ் நாட் ரைட் சிக்னல் வி ஆர் கிவிங் டு தி டொமஸ்டிக் பிளேயர்ஸ்ன்றது என்னோட ஒரு கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.